முஸ்லீம் லீக்காரங்க. அயோக்கியத்தனை இவங்களெல்லாம் தெருமுக்கள் நிற்க வச்சு சாணியோ பீயை கரைச்சி தலையில் ஊற்றிட்டு செருப்பால் அடிக்கணும்னு தான் எனக்கு தோணும். நான் இந்த பேராசிரியர்கிட்ட காதர்மதியின் கிட்ட பேசினேன், முஸ்லீம் லீக் தலைவர்கிட்ட பேசினேன், ஒரு அரை மணி நேரம் பேசினேன். நீங்கள் விஜயை ஆதரிச்சீங்கன்னா விஜய் இப்போதைக்கு உங்களுடைய ஆதரவு தேவை, அவன் நம்ம சமூக பிரச்சனையை தீர்த்துருவாப்புல, அது நம்ம சமூகத்துக்கு காலங்காலமாக முஸ்லீம் லீக்குக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார், சரி ரஹீம் நான் பண்ணுறேன், நாளைக்கு பொதுக்குழு இருக்குது, முடிஞ்சால் 11 மணிக்கு ஆஃபீஸுக்கு வா, நம்ம பேசுவோம். நானும் போகிறதுக்கு இருந்தேன். அதுக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே அவங்க பொதுக்குழுவில் வந்து தாவேக்காக ஆதரவுன்னு முடிவு எடுத்தாங்க. நானும் வரவேற்றேன், மாற்று கருத்தில் வரவேற்று தான். ஆனால் இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, பேச்சுவார்த்தை எப்படி நடத்தியிருக்காங்கன்னா, ஆதவ அர்ஜுனா கிட்டேயும் புஷி ஆனந்த்கிட்டையும் பேசியிருக்காங்க. யாருன்னு சொன்னால் அபூபக்கரும் நவாஸ் கனியும் தான் போய் பேசியிருக்காங்க. ஒரு அமைச்சர் பதவி வேண்டும், வக்ஃப் போர்டு சேர்மன் ஏற்கனவே நவாஸ் கனி இருக்கப்பல அதை அப்படியே தொடரணும், ஒரு வாரியம் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு வேணும், ப்ளஸ் அமௌண்ட்டு, அது 50ன்றாங்க 100ன்றாங்க, ஆனால் ஏதோ ஒரு பெரிய தொகை, 50 கோடியா 100 கோடியான்றது தெரியல, ஆனால் ஏதோ ஒரு பெரிய தொகை, அது எந்த மாற்றுக்கிறது இல்லை, புரியுதுங்களா? அந்த நிலை எடுத்தோன்னா தான் அப்போது நீங்கள் உங்கள் அமைப்பு உங்கள் ஆட்களுக்கு உண்டான தேவையை நீங்கள் தாவே கேட்டுன்னு வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் சமூகத்துக்காக என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது.